Hello guys, I'm Yasir Ahmad, a third year MBBS student at Madurai Medical College. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரெஸ் கோட் ஃபார் பாத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடணும், காலேஜில் எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அலோடு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ணணும். சும்மா ஏன்னா தானெலாம் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா ஃபார்மல் ஷர்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு அந்த மாதிரி தான் போடணும். டிஷர்ட்டு, அப்புறம் ஜீன்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு கிளாஸுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போகக்கூடாது. ஃபார்மல் ஷர்ட்டாக இருக்கணும், ஃபார்மல் பேண்ட்டாக இருக்கணும். சட்டையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடாது, லைட்டாக கேஷுவல் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப இந்த பூவாக வச்சுட்டு ஒரு மாதிரி புளிங்கோ மாதிரிலாம் போடலாமானா அப்படிலாம் போடக்கூடாது. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஃபார்மல் பேண்ட்டுங்கிறப்போ காட்டன் பேண்ட்டாக இருக்கலாம், ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கக்கூடாது. வேறு அந்த லைக்ரா பேண்ட்டு அதெல்லாம் போடக்கூடாது. இந்த அப்படி ஸ்கின்னி ஃபிட்டாக இருக்கும்ல, சேர்த்து காலோட பிடிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக போட்டுக்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் போடணும். கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா சுடிதார் தான் மோஸ்ட்லி போடுவாங்க எல்லோரும். சுடிதார் அலோடு. அப்புறம் சாரீ போடலாம், ஆனால் சாரீ மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க, சுடிதார் தான் போடுவாங்க. அதுக்குமே வந்து டாப் போட்டுட்டு பாட்டமும் வந்து லூஸாக தான் போட்டுக்கணும். லெகின்ஸ் போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. லெகின்ஸ் நாட் அலோடு. இது வந்து எங்கன்னா காலேஜுக்கு போகும்போது, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகும்போது, செகண்ட் இயர்லேருந்து தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஃபஸ்ட் இயரில் போக மாட்டீங்க. ஃபஸ்ட் இயரில் காலேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி ரூலு. ரிசெப்ஷன் ஹால் நீங்கள் போகிறீங்கல்ல, அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ட்ரெஸ் கோட் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குமே இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ட்ரெஸ்ஸு. எப்படின்னா பாய்ஸுக்கு வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் போடணும், ஃபுல் ஹேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒயிட் கோட் மேலே போட்டிருக்கணும். கண்டிப்பாக ஒயிட் கோட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஷூ போட்டிருக்கணும், கண்டிப்பாக ஷூ போட்டுக்கணும். ஃபார்மல் ஷூவாக இருக்கணும், சும்மா கேஷுவல் ஷூ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஃபார்மல் ஷூ வந்து பிளாக்கு இல்லை ப்ரௌனு ஏதோ ஒன்று போட்டிருக்கணும். அப்புறம் கரெக்டாக முடி வந்து ரொம்ப லாங் ஹேராக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டைல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் டீசெண்டாக வெட்டியிருக்கணும், அதுவும் பார்ப்பாங்க. நெயில்ஸ் கட் பண்ணியிருக்கோமா அதை பார்ப்பாங்க. நெயில்ஸ் கட் பண்ணிட்டு ப்ராப்பராக அது சின்னதாக வச்சுருக்கணும், கட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஹாலில் அதுக்குன்னு தனியாக ஒரு ரூல் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா அவங்களுமே அப்படி தான், சுடிதார் தான் போட்டுக்கணும், லெகின்ஸ் போட்டுக்கக்கூடாது. சாரீ போடலாம், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஷூ கண்டிப்பாக போட்டிருக்கணும், ஃபார்மல் ஷூ, பிளாக்கோ ப்ரௌனோ ஃபார்மல் ஷூ போட்டிருக்கணும். ஒயிட் கோட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்புறம் தலை வந்து சும்மா ஃப்ரீ ஹேராக விடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. முடியை விரித்து போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ப்ராப்பராக அது அந்த டைப் பண்ணி அது இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி கட்டுவாங்கல்ல முடிய, அந்த மாதிரி ப்ராப்பராக டீசெண்டாக கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பூ வச்சுட்டு தலையில் பூ வைப்பாங்கள்ல அது. அப்புறம் ஓவராக அந்த பேங்கிள்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கக்கூடாது, உடையிற பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த கிளாஸில் இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா போட்டுக்கக்கூடாது. வேணும்னா மினிமலாக ஒன்று வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப அதிகமாக அதெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் கோல்டு அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். பாய்ஸுக்குமே அதே தான், கேர்ள்ஸ் யூஸ்வலாக போடுறாங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்க தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரே ஒரு செயினும் ஒரே ஒரு பேங்கிள் வேணால் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அதையுமே அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க டிஸ்ட்ரக்ஷன் ஹாலில். அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஹால்குள்ளே போகும்போது ரெண்டு பேருமே, பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து க்ளவுஸ் போட்டிருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக க்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம், காலேஜ் ஸ்டோர்லேயே கூட இருக்கும், இந்த பிளாஸ்டிக் க்ளவுஸ் மாதிரி இப்படி இருக்கும்ல, அது அது வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. காலேஜுக்கு போகிறது அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் ஹாலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இவ்வளோ தான் ட்ரெஸ் கோடாக இருக்கும். அப்புறம் பேக் மாட்டிக்கணும். நீங்கள் பேக் வச்சுட்டு அதில் நோட் புக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கணும், புக்கு நோட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் ஒரு நோட்டு ஒரு பெண்ணாவது கையிலையாவது வச்சுக்கோங்க. பேக்கில் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை கையிலையாவது வச்சுக்கோங்க ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ ஹாஸ்டலுக்கு வந்தோம் அப்படின்னா ஹாஸ்டலில் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ஹாஸ்டலில் உங்கள் இஷ்டம் தானா, நீங்கள் ரூமில் இருக்கும்போது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் ஹாஸ்டல் கேம்பஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா ஒரு கேம்பஸ் ஃபுல்லாக இருக்கும், அதில் தான் எல்லாருமே இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும், ஜூனியர்ஸ்க்கு ஒரு பிளாக்கு, ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு ஒரு பிளாக்கு, செகண்ட் இயருக்கு ஒரு பிளாக்கு, தேர்ட் இயருக்கு ஒரு பிளாக்கு, ஃபோர்த் இயருக்கு ஒரு பிளாக்குன்னு சொல்லிட்டு நாலு அதாவது ஃபோர்த் இயர் வரைக்குமே ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பிளாக்காக தான் இருப்பாங்க. மெஸ்ஸுனா அது ஒரு தனி பிளாக்காக இருக்கும். உங்கள் பிளாக்லேருந்து நீங்கள் மெஸ்ஸுக்கு தனியாக நடந்து போய் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த மாரி இதில என்ன பண்ணணும்னா, நீங்க ரூம்ல இருக்கும்போது என்ன வேணா போட்டுக்கலாம். உங்க இஷ்டம் தான். அதில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஹாஸ்டல் பிளாக் அவுட் வெளில வரீங்க. உங்க பிளாக்ல இருக்க வரைக்கும் ஓகே. வெளில வரீங்க. அந்த கேம்பஸ்குள்ள ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ள நடமாடுறீங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கு சில ட்ரெஸ் கோடு மாரி இருக்கும். அதில பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் வந்து ரூம்ல இருக்கும்போது போட்டுக்கலாம். அந்த கேம்பஸ் உள்ள இருக்கும்போது ஷார்ட்ஸ் போட்டுருக்க கூடாது. சும்மா ட்ராக் பேண்ட் மாரி போட்டுக்கலாம். டீ ஷர்ட் மாரி போட்டுக்கலாம். அப்புறம் லுங்கி கட்டிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடாது வெளியில. ஷார்ட்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கக்கூடாது. டீ ஷர்ட், ட்ராக் பேண்ட் தான் பெஸ்ட்டு. அது 2யும் போட்டுக்கலாம். ஃபார்மல்ல இங்க இருக்காருந்தா இருந்துக்கலாம். ஹாஸ்டல்ல எதுக்கு ஃபார்மலு? நீங்க கேஷுவல்லாவே இருந்துக்கலாம். அப்புறம் செருப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரூம்ல இருக்கும்போதோ, பாத்ரூம் போம்போதோ அந்த மாரி பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில வரீங்க, கேம்பஸ்குள்ள வரீங்க அப்படிங்கிறப்போ, நல்ல செருப்பா போட்டுக்கணும். பாத்ரூம் ஸ்லிப்பர் போடாம, சாண்டில்ஸு அந்த மாரி ஏதாவது போட்டுருக்கணும். அதே மாரி தான். கேர்ல்ஸ்க்கும் அதே மாரி தான். நீங்க ரூம்ல இருக்கும்போது என்ன உங்க இஷ்டத்துக்கு என்ன ட்ரெஸ் வேணா போட்டுட்டு இருந்துக்கலாம். அத ரூம தாண்டி வந்து வெளியில அந்த கேம்பஸ்குள்ள, ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ள சீனியர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க அங்க. அந்த மாரி கேம்பஸ்குள்ள நடமாடும்போது, ஹாஸ்டல் சென்டர்ல கிரவுண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போதெல்லாம், நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கணும். எப்படி சொல்றது? ஃபுல்லா கவர் பண்ற மாரி. ட்ராக்கு ட்ராக்கு, ஜீன் எல்லாருக்குமே ட்ராக்கு, டீ ஷர்ட் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டா இருக்கும். அது போட்டுக்கலாம். இல்ல கேர்ல்ஸ்க்கு வந்து இந்த நைட் ட்ரெஸ் மாரி போடுவீங்கல்ல, அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஃபுல்லா கவர் பண்ற மாரி போட்டுக்கோங்க. ஷார்ட்ஸு, டீ ஷர்ட் போட்டு மோஸ்ட்லி சுத்தக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதே தான் கேர்ல்ஸ்க்கும் அதே தான் ரூலு. அப்புறம் வந்து ஃபோன்ஸ்லாம் அலோடா? அப்படி சில சில பேர் கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோன்லாம் அலோடு தான். ஹாஸ்டலுக்குள்ள, ரூமுக்குள்ள எல்லா இடத்துலயுமே நீங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், டேப் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்போ ஏதோ ஏதோ ஒண்ணு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அ அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஃபோன வச்சுட்டு கேம்பஸ்குள்ள சுத்தலாமா? ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ள அப்படிலாம் சுத்தலாம். கிளாஸ்க்கு அப்புறம் டிஸ்ஸெக்ஷன் ஹாலுக்கு கண்டிப்பா ஃபோன் கொண்டு போயிறாதீங்க. டிஸ்ஸெக்ஷன் ஹாலுக்கு ஃபோன் கொண்டு போயிறக்கூடாது. நாட் அலோவ்டு. பார்த்தா புடுங்கி வச்சுருவாங்க. கிளாஸ்க்கும் கொண்டு போயிறாதீங்க. கொண்டு போனாலும் யூஸ் பண்ணாம பாக்கெட்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் நல்லது. எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் புடிச்சுருவாங்க. அதுவும் இது பண்ண முடியாது. ஹாஸ்டல்ல நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. ப்ராப்பரா ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸு. அவ்வளோதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. தேங்க் யூ.